இன்னைக்கு நம்ம ஜாம்பி டிடெக்டிவ் டிராமாவோட 3வது எபிசோடு தான் பார்க்க போறோம். வாங்க டிராமாக்குள்ள போகலாம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ ஷவர்ல இருக்காரு. பொண்ணுங்க கூட அவ்வளவு மேக்கப் போட மாட்டாங்களாட்டு இருக்கு. தண்ணியே வெள்ளை வெள்ளையா போற அளவுக்கு மேக்கப் போட்டு வச்சிருக்காரு. ஏன்னா உடம்புல அவ்வளவு தழும்பு. பாவம் குளிச்சு முடிச்சுட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நின்று பார்க்கும்போது தான் வயிற்றுல இருக்கிற ஓட்டையை நம்மளுக்கு காட்டுறாங்க. சோ பயவுல சாப்பிட்றதெல்லாம் எங்க போகுதுன்னு நமக்கு தெரியல. அங்க கட் பண்ணி ஹீரோயின் வீட்டை காமிச்சா ஹீரோயின் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அதான் டைரக்டர் ஆகணும், ஜாம்பி மூவி தான் எடுப்பேன்னு சுத்திட்டு இருக்காரு. அவரோட ஸ்கிரிப்ட ப்ரிப்பேர் பண்ணிட்டே ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் ஜாம்பி மாதிரியே நடந்து வரத பார்த்து பயபுல பம்பிடுது. என்னம்மா நேத்து ஓவரா சரக்கடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஃபுட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு. ரொம்ப நல்லவரா பாராட்டு இருக்கு. நேத்து இருந்து உங்க அக்கா உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா, நீ போனே எடுக்கல, கையில சிக்கன கஞ்சி காய்ச்சிருவா அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோயின் மொபைல் ஞாபகமே வருது. ஓகே நான் ஜர்க்கின்ல இருந்து மொபைல் எடுத்தா கூடயே நேத்து நம்ம ஹீரோ கொடுத்திருப்பாரு பாத்தீங்களா, அந்த அக்ரிமெண்ட் பேப்பர் கீழே விழுகுது. அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்து பார்த்தவ ஷாக்கோட உச்ச கட்டத்துக்கு போயிடுறா. ஏன்னா இந்த அறிவாளி ஹீரோ பயப்புல $1,00,000 நஷ்டீடு கேட்டிருக்காரு. ஷாக்குல சாப்பிட்டுட்டு இருந்த அக்கா புருஷன் மேலேயே துப்பிடுறா. சோ அவரும் அதை வாங்கி பார்த்தோன்னே கடுப்பாயிடுறாரு. நீ சும்மாவே இருக்க மாட்டியா, ஏதாவது 7:30 கூட்டி விட்டே இருக்க, உங்க அக்காவுக்கு மட்டும் இது தெரிஞ்சது, மகளே நீ முடிஞ்சடி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு நேத்து ஹீரோ வந்து இந்த அக்ரிமெண்ட் கொடுத்தது ஞாபகத்துக்கு வருது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவை பார்த்தா ஏதோ பர்ஃபியூம் அடிக்கிற மாதிரி ஏர் ஃப்ரெஷ்னர் எடுத்து அடிச்சு சீன் போட்டுட்டு இருக்காரு. நார்மலா ஒரு டிடெக்டிவ் அவங்க விசாரிக்கிற கேஸ் சம்பந்தமான டீடைல் எல்லாம் போர்டுல ஒட்டி வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஹெல்த் இன்சூரன்ஸ், கேஸ் பில்லு, ரெண்ட்னு சொல்லிட்டு எல்லாமே கடன் லிஸ்டா ஒட்டி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குதுடா அப்படிங்கிற மாதிரி நம்மளே மாதிரியே புலம்பிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நல்ல ஸ்மெல் அடிக்குது. யாருன்னு டோர் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின். வந்தவ அக்ரிமெண்ட் எடுத்து காட்டிட்டு உனக்கு மனசாட்சியே இல்லையாடா, $1,00,000 கேட்டு வச்சிருக்கியே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடறா. நம்ம ஹீரோ வந்துட்டு உங்ககிட்ட அடி வாங்கினதுல இருந்து உள்ள பாதி ஸ்பேர் பார்ட்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குதுமா, டாக்டர் வேற ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காரு, அப்படி இப்படின்னு பில்டப் போட்டுட்டு இருக்கான். பட் ஹீரோயின் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. என்னதான் நஷ்டீடு கேட்டாலும் ஒரு வரமுறை வேண்டாமடா, நேத்து தான் என் வேலையை வேற ரிசைன் பண்ணிட்டேன், இப்ப என்கிட்ட 10 பைசா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் இருந்து ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்குது. ஹீரோயினை பாக்குற ஹீரோவை கெஸ் பண்ணிடுறாரு. இவ தலைக்கு குளிச்சு 4 நாளாவது இருக்கும். ட்ரெஸ் பாரு, கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு மேல இருக்குது துவைச்சு. இவ பாடியில இருந்து வர நாத்தம் என்னால பக்கத்துலயும் கூட உட்காரவே முடியல அப்படின்னு ஜாம்பியே அருவருப்பு படுற அளவுக்கு சொரிமுத்து மாதிரி சொரிஞ்சிட்டு இருக்கா பக்கத்துல உட்காந்து. இவளை மட்டும் தின்னோம் நம்மளுக்கு வியாதி வந்துட்டான்னு ஜாம்பியே பயப்படுற அளவுக்கு ஹீரோயினை காட்டியிருக்கானுங்க. சோ இவகிட்ட இருந்து நம்மளுக்கு 10 பைசா தேராதுன்னு தெரிஞ்சிருது. ஒருங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருச்சுட்டு வலுக்கட்டாயமா துரத்தி விட்டுறாரு. வீட்டுல சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னடா ஜாம்பிக்கு இந்த நிலைமையாங்கிற அளவுக்கு ஹீரோ பஞ்சத்துல இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோட ரூம்ல அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் இருக்கிறத பாக்குறாரு. அப்ப வாழ்றதுக்கு இது மட்டும் தான் வழியா, கண்டிப்பா பண்ணி ஆகணும் ஏதாவது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. அதே சமயத்துல நம்ம நூடுல்ஸ் பண்றேன் காட்டுறாங்க. அவங்கிட்ட அவன் அசிஸ்டன்ட் வந்து அன்னைக்கு அந்த குழந்தைங்க நாயை கண்டுபிடிச்சு தர சொல்லி கேட்டாங்கல்ல, அதை ஹீரோ கண்டுபிடிச்சு கொடுத்துட்டானாமா அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். எவ்வளோடா சார்ஜ் வாங்கினு கேட்டா 50 பைசா வாங்கியிருக்கான்னு சொன்னோம்னா நூடுல்ஸ் பண்றேன் சரியான காண்டாயிருது. இவன் என்னடா டிடெக்டிவ் பிசினஸ் ஏதோ பொறி உருண்டை விக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கிற கடுப்புல இருக்கான். அப்ப அந்த அசிஸ்டன்ட் கார் சும்மா இல்லாம அவர் பாத்தீங்களா மனசளவுல எவ்வளவு நல்லவரா இருக்காரு. குழந்தைங்க கிட்ட காசு இருக்காதுன்னு தெரிஞ்சு ஃபார்மாலிட்டிக்கு 50 பைசா வாங்கி கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு. இதனால இந்த விஷயம் ஸ்கூல் ஃபுல்லா பரவிருச்சு, அவருக்கு நல்ல பேரும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கடுப்பான நூடுல்ஸ் பண்டைய வாயிலே போடு, என்னோட ஆபீஸ்ல வந்து அவனை தூக்கி வச்சு பேசிட்டு இருக்கியா அப்படின்னு பிடிச்சி இவனை திட்ட ஆரம்பிச்சிடறான். ரோசத்துல அசிஸ்டன்ட் எந்திரிச்ச உடனே நூடுல்ஸ் பண்றேனுக்கு ஜர்க் ஆயிருது, எங்கோ வேலை விட்டு போயிருவானோ அப்படின்னு. பட் இவனுக்கும் அவனை விட்டா வேற ஆள் கிடையாது, அவனுக்கும் இவனை விட்டா வேற ஆள் கிடையாது. பேசாம ஒரு மூலையில் நின்னுக்கிறான். நெக்ஸ்ட் சீன்லயே பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ல ஒருத்தன் உச்சா போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவன் பின்னாடி பதுங்கி வராரு. ஓ இவன் கதை காலிடா அப்படின்னு நம்ம நினைச்சா பயபுள்ள உச்சா போறவனை தள்ளி விட்டுட்டு போய் இவனோட விசிட்டிங் கார்டை ஒட்டிட்டு இருக்காரு. பாவம் உச்சா கூட ஃபுல்லா போக முடியாம ஓடி போயிடுறான் அந்த பயபுள்ள. நம்மால் எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்றாரு பாத்தீங்களா. அதுக்கப்புறம் இவர் டிடெக்டிவ் ஏஜென்சியை ப்ரோமோட் பண்றதுக்காக ரோட்ல நின்னு பேம்ப்ளெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல ஒரு தாய் கிழவியும் அதே வேலைதான் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அந்த தாய் கிழவிக்கு இருக்கிற ஸ்கில் நம்ம ஹீரோக்கு இல்ல. என்னடா ஜாம்பிக்கு வந்த சோதனை அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டே இருக்கும்போது 2 பேர் வண்டியில் இடிக்கிற மாதிரி வந்துடுறானுங்க. ஹீரோ சரியான காண்டாகிறாரு. ஆனா அவனுங்களும் கடைக்கடையா விசிட்டிங் கார்டு தூக்கி வீசிட்டு போறானுங்க. அவனோட ஸ்கில்ல பார்த்து நம்ம ஹீரோவே ஆச்சரியப்பட்டுறாரு. ஓ இப்படியும் மார்க்கெட்டிங் பண்ண முடியுமா ராஜா அப்படிங்கிற யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை மீட் பண்றதுக்கு ஃப்ரெண்ட் போலீஸ்காரன் தான் வந்திருக்கான். அவன்கிட்ட ஹீரோயின் புலம்புன்னு புலம்புறான். பாவம் அந்த விட்னஸ் இஷ்டமே இல்லாம என்னோட கம்பல்ஷனால தான் வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. இப்போ அவரு மேலையும் கொலை முயற்சி நடந்திருக்கு. சோ எப்படிதான் அந்த சாண்டாவை நம்ம பிடிக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோயினோட அக்கா பையன் வந்து நீங்க இதுக்கெல்லாம் போலீஸ் கிட்ட போக கூடாது, டிடெக்டிவ் போய் பாருங்க, நம்ம நாயை ஒரே நாள்ல கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு, அவருதான் எப்பவுமே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்ட் தான் காட்டுறாங்க. அவர் கதையை தூக்கிட்டு ஒரு ப்ரொடியூசர் தான் மீட் பண்ண வந்திருக்காரு. பாவம் இந்த ப்ரொடியூசர் கதையை படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா, நான் படமா எடுத்தீங்கன்னா காரி துப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னடான்னு பார்த்தா இந்த பைப்பில் ரொமான்டிக் ஜாம்பி ஸ்டோரி எழுதி வச்சிருக்கு. தம்பி நல்ல வித்தியாசமா யோசிக்கிறேன், ஆனா அது நடைமுறைக்கு செட் ஆகாதுப்பா, எங்கிட்ட இப்போ இன்வெஸ்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ இவங்க அக்கா ஹஸ்பண்ட்
பண்ண நம்ம அங்கிள்னு வச்சுக்கலாம். சோ இவங்க அங்கிள் என்ன சொல்றாருன்னா ப்ரொடியூசர் கிட்ட, நான் இன்வெஸ்டர் குடிக்கிறேன், உன்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா அவரும் ஒத்துக்கிறாரு. இவரும் சந்தோஷத்தை கிளம்பி வந்துடுறாரு அங்கிள் காரரு. நெக்ஸ்ட் சீனே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஏன்னா அவர் கண்டுபிடிச்ச நாய் அவர் தானே வச்சிருப்பாரு. சோ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட 1 மணி நேரம் நீங்க நாயை பாக்குறதுக்கு $5 சொல்லி காசையும் வாங்கி அந்த பசங்களை நாயை பார்க்க விட்டுறாரு. அந்த சமயத்துல பைக்ல போகும்போது இந்த விசிட்டிங் கார்டு வீசி இருப்பாங்களா, அததான் நம்ம ஹீரோ பிராக்டிஸ் பண்றாரு. பட் தலையில நம்ம ஹீரோக்கு அது வரல. நொந்து போய் ஆபீஸ்க்கு வந்தா அங்க ஹீரோயின் இருக்கா. நம்ம ஹீரோ இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ட்ரிங்க் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. என்ன விஷயம் பார்த்தா அந்த சாண்டா கேஸ்ல நம்ம ஹீரோயின் ஹீரோட ஹெல்ப் கேக்குறா. பட் அவரு பண்ற மாதிரி இல்ல. ஹீரோயினை வெளியே அனுப்புறதுல குறியா இருக்காரு. நீங்க வந்த கெஸ்ட் இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ண கூடாது, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இப்ப ஜாபும் இல்ல, நான் உங்களுக்கு ஆல்ரெடி கடமைப்பட்டிருக்கேன். அப்படி இல்லன்னா உங்களுக்கு எப்படி ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுவாங்கல்ல, எனக்கு இன்வெஸ்டிகேஷன்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் வேணா உங்களுக்கு அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணி அந்த கடனை கழிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த சமயத்துல யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா புதுசா ஒரு லேடி என்டர் ஆகுறாங்க. அவங்க ஹீரோவோட பேரு, அதாவது பழைய டிடெக்டிவோட நேம சொல்லி பேசுறாங்க. நம்ம ஹீரோக்கு உயிரே இல்ல. ஐயோ இந்த கிளவி கண்டுபிடிச்சிட்டாலா அப்படிங்கிற பயத்திலே இருக்காரு. பட் அந்த லேடி இருந்துட்டு பரவாயில்லையப்பா, சேவிங் பண்ண நல்லா அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு உயிரே வருது. அப்ப அவங்க ஒரு பொண்ணோட போட்டோ எடுத்து காட்டி, நீ எந்த அளவுக்கு தெளிவா ஹேண்டில் பண்ணுன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் போலீஸ் கிட்ட போகாம உங்ககிட்ட வந்திருக்கேன், இவன் என்னோட பொண்ணு தான், இவளை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்றாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோயினுக்கு சிறுமூல வேலை செய்து கொண்டு வந்த ட்ரிங்க்ல ஒண்ணு அந்த லேடிக்கு கொடுத்துட்டு நம்ம ஹீரோ பாஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோ பக்கத்துல வேற வந்து உட்காந்துறாங்க அசிஸ்டன்ட் மாதிரி. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த லேடி கிட்ட, உங்க பொண்ணு வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டா 1 மாசம் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஹீரோ இதெல்லாம் கேட்காததையும் தட்டி விடுவாரு. பட் ஹீரோயின் கண்டுக்கிற மாதிரி இல்ல. அந்த லேடி இருந்துட்டு, என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தா போன டைம் கொடுத்ததை விட டபுள் த அமௌண்ட் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு போன டைம் எவ்வளவு கொடுத்தேனே தெரியல, டபுள் த அமௌண்ட் அவனுக்கு எங்க புரிய போகுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் போது ஒரு சூட் கேஸ் எடுத்து காட்டுறாங்க. ஃபுல்லா பணமா இருக்கு. ஹீரோ ஹீரோயின் வாய பொளந்துடுறாங்க. பட் அந்த லேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ சரியான கடுப்பு. எடுத்துட்டு போறதா இருந்தா அப்புறம் என்ன வீர வெங்காயத்துக்கு ஓபன் பண்ணி காட்டின அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிட்டு இருக்கான். அந்த லேடி அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க பேர் கங்கு தானே அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்றான். ஆனா நம்ம ஹீரோக்கு தான் ஒரு விஷயமும் தெரியல. எப்படி உனக்கு தெரியும் கேட்டா, நீ டிவியே பார்க்க மாட்டியா, ரீசெண்டா அவங்க டிவில எல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. ஆனா வெளியே எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் அவங்க சிங்கிள் தான் சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பொண்ணு இருக்கிற விஷயம் எனக்கே இப்பதான் தெரியும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். சரி இது என்னோட கேஸ், நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறான் நம்ம ஹீரோ. இவ்வளவு பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் வெளியே போவாளா? தயவு செஞ்சு என்ன அசிஸ்டன்டா வச்சுக்கோ. இன்டெப்த் 70 மினிட்ஸ் ப்ரோக்ராம்ல 67 மிஸ்ஸிங் கேஸ் நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்கேன். சோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கண்டிப்பா நான் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படி இப்படின்னு ரெக்வஸ்ட் பண்றா. பட் நம்ம ஹீரோ இருந்து எந்த பதிலும் இல்ல. சரி இவன் என்ன பேசினாலும் ஏத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போய் கிளம்புறா. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு, உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் தருவேன், கரெக்டா யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சந்தோஷம் தாங்க முடியல. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினும் அவங்க வீட்டுல ஒர்க் பண்ற ஒரு மெய்டை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்காங்க. சோ இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு போன லேடி ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். அப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, அது அந்த ஆக்ட்ரஸோட உண்மையான பொண்ணுன்னு எனக்கு தெரியாது, எல்லாத்துக்கு முன்னாடியும் அந்த பொண்ணு ஆண்டன் தான் கூப்பிடுவா அப்படின்னு சொல்றாங்க. சரி அம்மா பொண்ணுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. சோ இந்த ஆக்ட்ரஸ் வந்து ஒரு மூவியோட ஆடியோ லான்ச் அப்போ இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க. அப்ப அவங்க மூவில அவங்களுக்கு டாக்டரா நடிச்ச பொண்ணை ரொம்ப புகழ்ந்து பேசியிருப்பாங்க. அதை பாக்குற உண்மையான பொண்ணுக்கு ரொம்பவே ஃபீலிங்ஸா இருக்கு. ஏன்னா இந்த பொண்ணு கொஞ்சம் குண்டா இருப்பா, திங்கிறது இந்த பொண்ணால கண்ட்ரோலே பண்ண முடியலையாட்டிருக்கு. அப்ப கரெக்டா அவங்க அம்மா வரும்போது டிவியை ஆஃப் பண்ணிட்டு நல்ல பிள்ளையாட்ட உட்காந்துக்கிறா. கையில வேற கேக் வச்சிருக்காளா. சோ அந்த ஆக்டர் சும்மா இல்லாம அந்த பொண்ணு திட்டுன்னு திட்டுறாங்க. இனிமேல் நீ எப்பவுமே கண்ணு முன்னாடி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை நினைச்சு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அந்த கேக்கை வேற சாப்பிடுறான். அதை தான் இப்ப அந்த மெய்ட் சொல்லி காட்டிட்டு இருக்காங்க. சரி அந்த பொண்ணுக்கு யாரு தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டா அந்த மாதிரி யாருமே இல்ல, அந்த பொண்ணு எப்பவுமே ரூம்லயே தான் இருப்பான், ரூம் விட்டு வெளியவே வரமாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போய் அந்த ரூமை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரூமுக்குள்ளேயும் எந்த பக்கம் ஓபன் பண்ணாலும் அந்த பொண்ணு ஃபுட் தான் ஒளிச்சு வச்சிருக்கா. சோ நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணோட ஸ்கார்ஃப் எடுத்து நல்லா ஸ்பெல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் கிளவரா அவ லேப்டாப் ஆன் பண்ணி சோசியல் மீடியால அந்த பொண்ணு போட்டிருக்க போஸ்டர் வச்சு அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்ப அந்த போட்டோல கீழே ஃபாஸ்ட் கிராஃப்ட் ஒர்க் ஷாப் அப்படிங்கறது மென்ஷன் ஆயிருக்கு. அதுக்குள்ள போய் பார்த்தா இது ஏதோ கப்பலுக்கான ஈவென்ட்ஸ் நடத்துற இடமா இருக்கு. சரி இந்த பொண்ணோட ரீசன்ட் சர்ச்ல என்ன இருக்கு அப்படிங்கறத தேடிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின். அதுல 100th டே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இருக்கு. இத அவ பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஆச்சரியமா ஹீரோயினை பாக்குறா. நம்ம பேருக்கு தான் டிடெக்டிவ்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு சுத்திட்டு கிடக்குறோம், உண்மையாலுமே இவ மூலக்காரியா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். சோ அதுல இருந்து கான் கிரீன் ஃபாஸ்ட் சென்டர் அப்படிங்கிற நேம கண்டுபிடிச்சு அங்க வந்துடுறாங்க. அப்போ ஆப்போசிட்ல போற ஒருத்தன் நல்லா தின்னுவிட்டு ஏப்பத்தை விட்டுட்டு போறான். நம்ம ஹீரோயினால ஸ்மெல்லே தாங்க முடியல. ஆனா நம்ம ஹீரோ அந்த ஸ்மெல்ல வச்சு அவன் சாப்பிட்டது ஒரு ஸ்னேக் ட்ரிங்க்கும் சிக்கன் சூப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் நம்பிக்கை இல்ல. ஃபாஸ்ட் சென்டர்ல எதுக்கு இவன் ஸ்னேக் ட்ரிங்க் எல்லாம் சாப்பிடறா அப்படிங்கிற கேட்டுட்டு இருக்கும் போது, இல்ல எனக்கு நல்லா தெரியும் 17 இயர்ஸ் ஓல்டு வைப்பர் ஸ்னேக்கோட ட்ரிங்க் தான் சாப்பிட்டிருக்கான் அப்படிங்கிற சொல்றான். அதுவும் இல்லாம அவன் சாப்பிட்ட சிக்கனை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கொண்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பசியில தான் உளறிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறா. அப்ப ஆப்போசிட்ல நிறைய பேர் வராங்க. நம்ம ஆளுக்கு தான் ஹியூமன்னாலே பயமாச்சே, லைட்டா ஜர்க் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை ஹீரோயின் நோட் பண்ணிடுறா. சரி வா உள்ள போலான்னு கூப்பிட்டா நம்ம ஹீரோ
வர மாதிரி இல்ல, நீயே போய் செக் பண்ணிட்டு வர, அங்கேயே நிக்கிற, நீ அசிஸ்டன்ட் தானே போ அப்படிங்கிற மாதிரி இவன் ஆர்டர் போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் விடுவாளா சும்மா? ஏன்டா வாசப்படி வரை கூட வந்தேன், உள்ள வரைக்கும் என்னடா ஒழுங்குமரியாதை வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். இல்லம்மா எனக்கு சோசியல் போபியான்னு ஒரு நோய் இருக்கு, நான் நார்மலாவே யாரு கூட அதிகமா பழக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் வேலை செய்யாம ஓபி அடிக்கிறத இவ்வளவு காரணம் சொல்றான்னு ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு சரி பரவாயில்ல நானே போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு போல்ட் அவ கிளம்பி உள்ள போறா. இத பாக்குற நம்ம ஹீரோக்கு பெருமை வேற, என்னமோ இவளை பேசி ஜெயிச்சிட்ட மாதிரி அவரா நினைச்சுக்கிறாரு. சோ ஹீரோயின் உள்ள வந்த உடனே அந்த 17 இயர்ஸ் ஓல்டு ஸ்னேக்கோட ட்ரிங்க பாத்துறா. அவளுக்கு சரியான ஷாக்கு. அதுக்குள்ளே அந்த ரிசப்ஷன் லேடி வந்துடுறாங்க. அவங்க ஹீரோயின் வெயிட் பண்ண சொல்லிட்டு வர கேப்ல அங்க இருக்க லக்ஜர்ல ஹீரோயின் நோண்டிடுறா. அடுத்த சீனே அந்த லேடி ஹீரோயினை வெளியே தள்ளி கதவை சாத்திடுறாங்க. வெளியே சோகமா வந்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். நான் அந்த காணாம போன பொண்ணோட பேரு சொல்லி கேட்டேன், அவங்க மெம்பர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் வெளியே தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் உங்களதுல ஜாயின் பண்ணிக்கிறேன் கேட்டாலும் என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னு கேட்டா என் உடம்புல வெயிட் குறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா, நான் ஆல்ரெடி ஃபிட்டா இருக்கணும் பெருமையா பேசிட்டு இருக்கான். சரி இப்ப அந்த பொண்ணு அங்க இருக்காளா இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது அந்த லக்ஜர்ல அந்த பொண்ணோட டீடைல் ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பார்த்திருப்பான். சோ என்னோட அசம்ஷன் கரெக்டா இருந்தா 100% அந்த பொண்ணு உள்ளதா இருப்பா அப்படிங்கறத ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கான். சோ கண்டிப்பா உள்ள போய் பார்த்தோம்னா அவ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. என்னோட ஃபேஸ் ஆல்ரெடி ரிவீல் ஆனால இதுக்கு மேல என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் பாக்குறான். ஹீரோ சரியான சாக்காரான். முடியவே முடியாது, எனக்கு சோசியல் போபியா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் உள்ள இருந்து ப்ரௌச்சர் எடுத்துட்டு வந்துருப்பாருக்கு. பாத்தியா இந்த மாதிரி சோசியல் போபியா இருக்கிறவங்களுக்கு கோர்ஸ் இருக்காமா, அதனால என்ன பண்ற ராஜா, நீயே போய் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி அந்த பொண்ணு இருக்கலாம் கண்டுபிடி, 2 in 1 பொண்ணையும் கண்டுபிடிச்ச மாதிரி ஆச்சு, உன்னோட சோசியல் போபியாவும் உன்னை விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோக்கு வேற வழி இல்ல, போய் தான் ஆகணும். நெக்ஸ்ட் சீனே வீட்ல இருந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ அந்த கோர்ஸ்க்கு போறதுக்காக. பட் நம்ம ஹீரோட்ட கிரீம் கொஞ்சோண்டு தான் இருக்கு அந்த தழும்பெல்லாம் மறைக்கிறதுக்கு. சோ ஹீரோயின் அந்த பிபி கிரீம் இருக்கான்னு கேட்டா அவ இல்லன்னு சொல்லிடுறா. ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணா ரா மீட் மட்டும் தான் இருக்கு. ஹீரோயினுக்கு சரியான சாக்கு, இவன் இதையாவது விட்டுட்டு போவான்னு பார்த்தா அதையும் தூக்கிடுவான்னு சொல்லிட்டு பதட்டத்துல ஓடி வந்து அவகிட்ட இருக்க சாக்லேட் எல்லாம் கொடுத்து இதை எடுத்துட்டு போ, நீ கோர்ஸுக்கு போகும்போது மீட்ல எடுத்துட்டு போ, ஒன்னும் பண்ண போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. பட் நம்ம ஹீரோ கேட்பாரா, முடியவே முடியாது அந்த ரா மீட்டை எடுத்துட்டு தான் கிளம்புறான். அப்ப ஹீரோயின் இருந்துட்டு நான் உன்னோட அசிஸ்டன்ட் தானே, சோ நான் திருப்பி அந்த ஆக்டர்ஸோட வீட்டுல போய் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணி பாக்குறேன் அப்படிங்கிற பர்மிஷன் வாங்கிடுறா அவங்கிட்ட. இப்போ அந்த ஃபாஸ்ட் சென்டர்ல தான் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஹீரோவையும் சேர்த்து ஒரு 5 பேர் கோர்ஸுக்கு ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சோ அந்த இடத்தோட மேனேஜர் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கிற செல்போன்ல இருந்து நீங்க கொண்டு வந்த எல்லாத்தையும் நீங்க ஒப்படைக்கணும்னு சொல்லிடுறாரு. ஹீரோக்கு பக்கோன் ஆயிருது. ஒவ்வொருத்தரையா செக் பண்ணிட்டு வராங்க. ஹீரோட்ட செக் பண்ணும்போது மொபைல் அவனே கொடுத்துறான். பட் அவன் கொண்டு வந்த பேக் அவன் கொடுக்கற மாதிரி இல்ல. அப்போ அவன் வந்து புடுங்கிடுறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா ரா மீட் தான் இருக்கு. சாரி சார் இதெல்லாம் நீங்க கொண்டு போக கூடாது, கவலைப்படாதீங்க, கோர்ஸ் முடிச்சு போகும்போது நாங்க திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. நம்ம ஹீரோனால மீட் இல்லாம இருக்க முடியாது, டே கொஞ்சமாவது கொடுங்கறான்னு கெஞ்சறான். பட் யாருமே அவனை மதிக்கிற மாதிரி இல்ல. அப்ப அந்த மேனேஜர் வந்துட்டு ஹீரோட கையை பிடிச்சு கவலைப்படாதீங்க, எங்க மேல நம்பிக்கை வைங்க, நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்புறான். டவாலி ஹீரோ மேல டவுட் வந்துருது அவனுக்கு. சோ அந்த மேனேஜர் ஹீரோட ஸ்லீவை செக் பண்ணா அதுக்குள்ளேயும் மீட்டை கொஞ்சமா பார்சல் பண்ணி ஒளிச்சு வச்சிருக்கான். ஸ்லீவ மட்டும் இல்ல பேண்ட்லயும் ஒளிச்சு வச்சிருக்கான். அதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கடைசியா கேப் எடுத்து பார்த்தா நல்லா கக்கா போன மாதிரி தலைமையிலே கறி துண்டை வச்சுட்டு உட்காந்துருக்கான். சோ அதையும் எடுத்துடுறாங்க. இவனுக்கு என்ன பேசுறதே தெரியல, திருன்னு முடிச்சிட்டு இருக்கான். மொத்தமா மாட்டிக்கிட்டே குமாருங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மேனேஜர் வந்துட்டு இதுக்கப்புறம் உங்க யாருக்குமே அவுட் சைடர்ஸ் கூட கான்டாக்ட் இருக்காது, டோட்டலா கட் ஆயிரும், எல்லாரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க, பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் சீனே ஜெயில புதுசா வர கைதிகளை போட்டோ எடுப்பாங்களா அந்த மாதிரி நம்ம ஹீரோ நிக்க வச்சு பிஃபோர் போர்டை கொடுத்து போட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா அப்பதான் கோர்ஸ் முடியும் போது ஆஃப்டர்ல அவர் எப்படி இருக்காருன்னு தெரியுமாமா. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் போட்டோ கோர்ஸ் கொடுக்க தெரியாது. பாவம் போட்டோ எடுக்கிற பொண்ணு நொந்து நூடுல்ஸ் ஆயிடுறா. நெக்ஸ்ட் சீனே சாப்பிடறதுக்கு வந்து பார்த்தா கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கானுங்க. இத பாக்குற ஹீரோ சரியான காண்டாகிறான். டே நான் ஜாம்பிடா, நான் என்னைக்கெல்லாம் வெஜிடபிள் தின்றுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஜாம்பி அடி வாங்கி செத்ததெல்லாம் கதை இருக்கு, பசியில சாக போற ஜாம்பி நான் மட்டும் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு புலம்பிட்டே இருக்கான். அப்ப ஆப்போசிட்ல குண்டா ஒரு பொண்ணு சாப்பிட்டு பார்த்தோம்னா இவன் தேடிட்டு வந்த பொண்ணு ஞாபகம் வந்துருது. அவன் இங்கதான் இங்க இருக்கணும் அப்படின்னு நோட்ட விட ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோ கோர்ஸ் ஜாயின் பண்ணுவோம் பையனும் ஜாயின் பண்ணா பாத்தீங்களா, இவனை நம்ம ஃப்ரெண்டுக்காரன்னு வச்சுக்கலாம். இவன் வந்து பக்கத்துல உட்காரான். நம்ம ஹீரோ என்னைக்கு வெஜிடபிள் சாப்பிட்டு இருக்காரு, அதனால நீ எடுத்துக்கூடான்னு சொல்லி கொடுத்தா அவன் சந்தோஷம் தயார தாங்க முடியல. அதை எடுக்கும் போது இந்த பையன்கிட்ட ஒரு ஸ்மெல் அடிக்குது, பெர்ஃபியூம் ஸ்மெல். அதே பெர்ஃபியூம் ஸ்மெல் தான் அந்த பொண்ணோட ஸ்கார்ஃப்லயே அடிச்சிருக்கும். சோ இந்த பையன் கிட்ட அந்த பொண்ணோட பேர் சொல்லி உனக்கு தெரியுமான்னு கேட்கறான். அந்த பையன் அப்படிலாம் யாருமே எனக்கு தெரியாது, அதை எடுத்து நீ ஏன் விசாரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல இந்த பொண்ணு தான் எனக்கு ரெஃபர் பண்ணா இந்த ஃபாஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு டேப்லெட் வேற கொடுக்குறானுங்க. என்னன்னு பார்த்தா சப்ளிமெண்ட் டேப்லெட் ஆமா, வெயிட் லாஸ் பண்றதுக்காக. இதை பாக்குற நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அநியாயத்துக்கு தானா வந்து மாட்டிக்கிட்டிய பங்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சோ நம்ம ஹீரோயினும் அந்த ஆக்ட்ரஸ் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கும் போது அந்த வீட்டுல அந்த கப் இருக்கிறத பார்த்தா ஆல்ரெடி இந்த கப் தான் இந்த பொண்ணு சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருப்பான். அதே சமயத்துல இங்க நம்ம ஹீரோவை செகண்ட் லெவல் ஆஃப் கிளாஸ்க்கு எல்லாத்தையும் கூட்டு போறாங்க. ஹீரோவும் சுத்தி முத்தி நோட்ட விடுவான் அந்த பொண்ணு எங்கேயாவது கண்ணுல சிக்கிறாளான்னு. பட் இவன் கண்ணுல சிக்கிற மாதிரி இல்லை. அதுக்குள்ளே மேனேஜருக்கார வந்து இந்த பக்கம் வாங்கப்பா யோகா கிளாஸ் போலாம்
போலாம்னு சொல்லி கூட்டு போயிடுறான். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிஜிஎன் பொசிஷன்ல எல்லாத்தையும் உட்கார சொல்லி பிராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. அந்த மேனேஜர் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கான்பிடன்ட் கொடுக்குற அளவுக்கு பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. திடீர்னு திரும்பி பாக்குற மேனேஜரே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேல காலை தூக்க முடியாது. நம்மால் தான் ஜாம்பியாச்சே. சோ நம்மால் உட்காந்துருக்க பொசிஷனை பார்த்தோம்னா மேனேஜருக்கு டெட் ஷாக். 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு இந்த யோகால இந்த மாதிரி ஒரு பொசிஷனை வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்லையடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஹீரோட்டே கேட்டுறா, என்னப்பா பொசிஷன் இது அப்படின்னு. நம்ம ஹீரோ இருந்துட்டு இது ஜாம்பி பொசிஷனுங்க, இது பண்ணீங்கன்னா உடம்பு ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும். பண்ணும்போது நீங்க உயிரோடு இருக்கீங்களா செத்தீங்களா கூட யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பாடி டெட் சைலண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இத பாக்குற எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. மத்தவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பட் யாருனாலையும் முடியாது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயினோட சிஸ்டரை தான் காட்டுறாங்க. இவங்க ஃபேமிலி உட்காந்து சாப்பிடும் போது சிஸ்டர் கறி பையன் சாப்பிடுற ஃபுட்டை பிடிங்க ஹஸ்பண்ட் கொடுக்குறான். நீ அளவா சாப்பிடுறா, அப்பா தான் நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இத கேட்கிற ஹஸ்பண்ட் காரனுக்கு உயிரே இல்ல. ரைட்டு சைத்தான் சைக்கிள்ல வருது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறா. பரவாயில்ல நீ நல்லா சாப்பிடு, நிறைய கறியெல்லாம் வச்சு சாப்பிடு அப்படிங்கிற வச்சு வேற கொடுக்குறா. இதுல அவனுக்கு இன்னுமே பயம் வந்துருது. அப்படி நான் என்னம்மா தப்பு பண்ண அப்படின்னு கேட்கவே ஆரம்பிச்சிடறா ஓப்பனா. நீ ஒன்னும் தப்பு பண்ணல, உடம்ப பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நல்ல விதமா தான் அவன் சொல்லுவா. ஆனா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஆமா இன்னைக்கு நான் துணி துவைக்க மறந்துட்டேன், கவலைப்படாத நாளைக்கு துவைச்சிடறேன், அதுக்காக இன்னைக்கு நீ என்னை துவைச்சிடாத அப்படிங்கிற மாதிரி கெஞ்சற நிலைமைக்கெல்லாம் போறான். சிஸ்டர் காரி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ உடம்பு பாத்துக்கோ அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு திருப்பி பேசிட்டு இருக்கான். இதுல அவனுக்கு இன்னும் பயமாயிருது. அப்பாவும் பையனும் குசு குசுன்னு பேசுறானுங்க. நீ ஏதோ தப்பு பண்ணிட்டாப்பா, இன்னைக்கு கண்டிப்பா உனக்கு செருப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பையனே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் சிஸ்டர் காரி நைஸா விஷயத்துக்கே வரா. என்னன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு வெஜிடபிள் ஸ்டோர் இருக்கு. அந்த ஓனர்ட்ட பேசிட்டாங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாமா, நீ அங்க போகணுங்கிற மாதிரி சொல்ல வரும்போதே ஹஸ்பண்ட் கார டபால் எந்திரிச்சிடறான். படம் எடுக்கிறது என்னோட ட்ரீம், தயவு செஞ்சு அதை எடுக்க விடுமா அப்படின்னு கெஞ்சாத குறையா பதட்டத்திலேயே பேசிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவன்ட்ட பேசி பிரயோஜனம் சொல்லிட்டு ஃபுட்டை திருப்பி பையனுக்கே புடிங்கி கொடுத்துறான். கோவத்துல எங்க காட்ட முடியும், எங்கடா என் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி கத்துறா. ஹஸ்பண்ட் கார பயந்துட்டு சத்தியமா எனக்கு தெரியாது அவ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அந்த பையன் ஆன்டி டிடெக்டிவ் கூட தான் இருக்கான்னு சொல்ல வருவான். அப்பங்கிறத தடுத்துருவான். தயவு செஞ்சு வாயை திறந்துடாத, உங்க அம்மாவை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும், பேசாம இருறா அப்படி சிக்னல் கொடுத்து அந்த பையனை ஆஃப் பண்ணிடுறான். அப்பவும் சிஸ்டர் கரையோட வாய் அடங்குற மாதிரி இல்ல. அவ இந்த மாசம் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கவே இல்ல, வரட்டு இன்னைக்கு அவளை டார்க் லிஸ்ட் தொங்க விடுற அப்படின்னு கத்துக்கத்துன்னு கத்திட்டு இருக்கான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்கல்ல அந்த கடைக்குள்ள வந்து பார்த்தா யாருமே இல்ல. சரி இவ்வளவு உள்ள வந்து நோட்டை விடுறா. அப்போ அந்த பொண்ணோட போட்டோ இருக்கிறத பாத்துறான். அவ ஒரு பையன் கூட தான் இருக்கான். இந்த பையன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ கூட கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கான் பாத்தீங்களா, அவனே தான் இவன். அப்ப யாரோ ஒருத்தர் வந்து என்னமா வேணும்னு கேக்குறாங்க. இத பாக்குற ஹீரோயின் டெட் ஷாக் ஆயிட்டு போன் எடுத்துட்டு வெளியே ஓடி வரா. வந்து ஹீரோட்ட எதையோ சொல்றதுக்காக கால் பண்றா. பட் அவன் போனை தான் வாங்கி வச்சிருக்காங்களே. சோ யாருமே போன் அட்டன் பண்ணல. இந்த பக்கம் ஹீரோவை பார்த்தா இத்தனை மனுஷங்க நடுவில் தூங்கிட்டு இருக்கா. இவனால தூங்கவே முடியல. இதை விட ஒரு சிச்சுவேஷன் எனக்கு வரவே வராதுன்னு எந்திரிச்சு திக்கி முக்கி வெளியே வந்துடுறான். வெளியே வந்தவனுக்கு கிச்சன்ல ஏதோ சவுண்ட் கேக்குது. போய் பார்த்தா அந்த குண்டு பொண்ணு கொலவெறியில் எதையோ தின்னுட்டு இருக்கா. பார்த்து நம்ம ஜாம்பியே பம்பிடுறாருன்னா பாத்துக்கோங்களேன். என்னடா திங்கிறான்னு விட்டு பார்த்தா ஆனியனு வெறும் பச்சை வெங்காயத்தை கடிச்சு தின்னுட்டு இருப்பா வெறித்தனமா. இதுக்கு நானே பரவாயில்லையாட்டுக்கா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அந்த பொண்ணு பேரை சொல்லி கூப்பிட்டா அன்கான்சியஸ்ல இருக்கா. என்னடா ஆச்சுன்னு நம்ம ஜாம்பிக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து இந்த ஆப்பிள் சாப்பிடுறேன்னு கேக்குற ஆனியன் காமிச்சு பாவம் பசியில லூசே ஆயிட்டாலான்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஃப்ரிட்ஜை உடச்சு ஓபன் பண்ணி நம்ம ஹீரோ தான் பன்னெல்லாம் எடுத்து கொடுக்குறான் சாப்பிடுறதுக்கு. அதையும் கொலவெறியில தின்னுட்டு இருக்கான். அப்ப யாரோ லைட் போடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோ போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணை கூப்பிட்டா வர மாதிரி இல்ல. யாருடான்னு பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டுக்காரன். பின்னாடியே அந்த மேனேஜரும் அங்க ஒர்க் பண்ற அசிஸ்டன்ட்டும் வந்துடுறாங்க. அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டு போக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் மேனேஜர் அந்த பையனை பிடிச்சி கத்துன்னு கத்துறான். பதிலுக்கு அந்த பையனை விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல. ஒவ்வொரு பொண்ணு இங்க கூப்பிட்டு இருக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா, வெறும் 30% கமிஷன் கொடுக்குறீங்க, அது எனக்கு பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ இந்த பைய புள்ளதான் கல்பிரேட். அப்ப மேனேஜருக்கு வாக்கி டாக்கில அழைப்பு வந்துருது. சோ அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த கேப்ல நம்ம ஹீரோ நழுவலான்னு பார்த்தா சத்தம் கேட்டுருது அந்த பையனுக்கு. சோ இவன் அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு வரா. பட் நம்ம ஹீரோ மயிரிலையில தப்பிச்சிட்டாரு. கடைசியா ஒரு பேட்ச் இங்கே கூட்டு போறாங்க. அதுல போய் நம்ம ஹீரோ ஜாயின் பண்ணிக்கிறாரு. சோ அந்த மேனேஜர் அங்க இருக்கிற டோர் ஓபன் பண்ணி இப்ப நீங்க போக போற கோர்ஸோட பேரு புல்காமா. உங்க உடம்புல இருக்கிற கெட்ட எண்ணங்களையும் கெட்ட சக்திகளையும் அது நீக்கிடும். எல்லாரும் இந்த டோர் வழியில் உள்ள போங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடறாரு. வேற வழி இல்ல, நம்ம ஹீரோவும் போய் தான் ஆகணும். சோ டோருக்குள்ள போனா அது 1 கிலோமீட்டருக்கு லென்த்தா போய்கிட்டே இருக்கு. கடைசியா போய் பார்த்தா எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவலா பிரேயர்ங்கிற பேர்ல தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. இத பாக்குற நம்ம ஹீரோக்கு சரியான ஷாக்கு. நார்மலா ஜாம்பிஸ் தாண்டா கண்டபடி கத்திட்டு கிடக்கும், நீங்க என்னடா என்ன விட மோசமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சிடறான். இது அந்த மேனேஜர்
நோட் பண்ணி வாக்கி டாக்கிலேயே இன்ஃபர்மேஷன் கொடுத்துறான். அதே சமயத்துல நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் போலீஸை கூப்பிட்டு தான் இங்க வந்துட்டு இருக்கா. அவ என்ன சொல்றானா, அந்த கிராஃப்ட் ஒர்க் பண்றவங்களுக்கும் இந்த ஃபாஸ்ட் சென்டருக்கு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா அங்க பார்த்த பொண்ணையே தான் இங்கேயும் பார்த்திருப்பா. சோ கண்டிப்பா அங்க இல்லீகலான விஷயம் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரா. இது தெரியாம அவசரப்பட்டு டிடெக்டிவ் வேற நான் தனியா அங்க அனுப்பியிருக்கேன், இப்ப அவர் என்னதான் பாடுபட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு வேற இருக்கா. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவை பார்த்தா ஒரு கூட்டமே ஆரவாரமா துரத்திட்டு இருக்கு. பயபுள்ள பாவம் அங்கங்க ஒளிஞ்சு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட் போலீஸ்காரனும் இந்த சென்டருக்கு வந்துடுறாங்க. பட் யாருமே கதவை திறக்கிற மாதிரி இல்லை. இவங்க தட்டுன்னு தந்துறாங்க. கடைசியா ஒரு லேடி வரா. மெம்பர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ண முடியும், நீங்களே உள்ள போக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு சரியான காண்டாகுது. அதுக்குள்ள ஃப்ரெண்ட் போலீஸ்காரர் வந்துட்டு அவனோட ஐடி கார்டு காமிச்சு நான் உள்ள போய் செக் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அவ ஃப்ரெண்ட் போலீஸே மிரட்டுறா. வாரண்ட் இருந்தா மட்டும் வா, இல்லைன்னா போலீஸ் கூப்பிட்டுருன்னு சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டு அவ பாட்டு போயிடுறா. சோ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ எந்த டோரை போய் ஓபன் பண்ணாலும் லாக்ல இருக்கு. கடைசியா ஒரே ஒரு டோர் ஓபன் ஆகுது. அந்த ரூம்குள்ள போறதையும் பார்த்துட்டு பின்னாடியே வந்துடுறானுங்க. அதுக்குள்ளேயும் அந்த ரூம்ல ஒரு பீரோ இருக்கு, அதுல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஒரு கட்டத்துல இந்த பீரோக்குள்ளதான் ஹீரோ இருக்காரு அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருது. இவனுக்கு கதை ஓட்டைக்கு என்னென்னமோ பண்றாங்க, நம்ம ஹீரோ விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல. கடைசி அந்த பீரோவும் கவுந்துருது. இதுல கடுப்பான அந்த மேனேஜர் ஒரு டூல்ஸ் எடுத்துட்டு வந்து அடி நடிக்கிறான் பீரோல. அந்த சவுண்ட் நம்ம ஹீரோவை ரொம்பவே இரிட்டேட் பண்ணுது. அப்ப அவருக்கு ஒரு பிளாஷ்பேக்கும் வருது. இதுக்கு முன்னாடி ஹீரோ யாரோ ஷூட் பண்ண மாதிரி. இத பார்க்கும் போது ஹீரோ வெறித்தன மாதிரி கண்ணெல்லாம் ரெட்டா வர்ற மாதிரி காட்டுறானுங்க. மேனேஜர் டயர்டாய் நிறுத்தினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மூச்சுடுற சவுண்ட் கேட்டு எல்லாரும் பம்ப ஆரம்பிச்சிடறாங்க. ஏதோ மிருகந்தா உள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒரு கட்டத்துல பீரோவை ஓபன் பண்ணா ஒரு துணியை போட்டு பேச மறைச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அந்த இடத்தோட ஹெட் வந்துடுறாரு. அதை இதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணிட்டு இருந்திருப்பாருல அவரு. அவனை போக விடுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே யாருமே ஹீரோ தடுக்கிற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோ கிடைச்ச வழியில பூந்து அடிச்சு ஓடி கண்ணாடி எல்லாம் உடச்சிட்டு வெளியே எகிரி குதிச்சு ஓடிடுறாரு. பட் ஹீரோ தலையில துணி போட்டு ஓடுறதுனால அந்த இடத்துலதான் ஹீரோயினும் போலீஸ்காரன் இருப்பாங்க. அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஹீரோ அதை கிராஸ் பண்ணி ஓடிடுறாரு. அப்பதான் ஹீரோ அவருக்கு வந்த பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாரு. யாரோ ஹீரோட வாயை கையெல்லாம் கட்டி போட்டு ஷூ மட்டும்தான் ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபேஸ் கிளியராவே தெரிஞ்சிருக்காது. கன்னாலே ஷூட் பண்ணி தான் ஹீரோவை கொண்டிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி நான் நேச்சுரலா சாகல, என்னை யாரோ மர்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம். நன்றி. நன்றி. வருகவா அது வருகடா.